ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் இல்லைனா டீ டைம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேக் பண்ண போகிற டின்னு இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் பேட்டர் ரெடி ஆனோடனே இதில் ஊற்றிட்டு பேக் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பேன் எடுத்து அதில் இன்றைக்கி நான் அரை கப் மில்க் எடுத்திருக்கேன். அரை கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேனில் 5 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மெல்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு பாயில் பண்ணி அது ரெண்டும் மெல்ட் ஆனால் மட்டும் போதுமானது. பட்டர் மெல்ட் ஆகி நல்லா பாயில் ஆனால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். த்ரீ ஃபோர்த் கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரு இருந்தது அப்படின்னா பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹேண்ட் விஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் பீட்ரு தான் யூஸ் பண்ணுறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை அந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபோமியான கன்சிஸ்டன்சி வரணும். சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் மணமே இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 1/4 கப் அளவு ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜஸ்ட்டு நல்லா ஒரு டைம் நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சலிக்கும் போது கட்டி இல்லாமல் அந்த மாவில் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போது இனிமேல் நமக்கு பீட்ரு தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு ஹேண்ட் விஸ்க் வச்சு அதை நல்லா ஸ்லோவாக கிளறி விடுங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி பேக்கிங்கில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர் மில்க்கு, அதை இது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பட்டர் மில்க்கு தான் இந்த கேக்கோட ஸ்பெஷல். அப்போ தான் இந்த கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் இதை நம்ம ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த லோஃப் பேனில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் நான் இதை நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரவுண்ட் பேன் கூட எடுத்துக்கலாம். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விடுங்க ஒரு 2 டைம்ஸ். அப்போ தான் அதில் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா பேக் ஆகும். உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா சரியாக பேக் ஆகாது. இப்போது இந்த பேட்டரை தூக்கி உள்ளே வச்சு நான் 30 மினிட்ஸ் 170 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணுறேன். இப்போது 30 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம் கேக் பேக் ஆகிருக்கா இல்லையான்னு. செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி பேக் ஆகலை அப்படின்னா திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நான் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த கேக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போது இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் எடுத்து அதை குத்தி பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஸ்கியூவரில் எதுவுமே ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. கரெக்டாக பேக் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள்.
கேக் வந்து சூப்பர் ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு இதை அன்மோல்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணுங்கள், சூடாக இருக்கும்போது பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து அது ஓரங்களை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டு அதுக்கப்புறமா அன்மோல்ட் பண்ணோன்னா சீக்கிரமாக கேக் வந்து நமக்கு நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு அதில் நம்ம கமுத்திக்கலாம். கேக் டின்னில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். இப்போது இந்த பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். கேக் வந்து சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்திருந்தது. இதனோட அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 கப் மைதா, 3/4 கப் அளவு சுகர், 1/4 கப் ஆயில், அரை கப் பால், 5 டேபிள் ஸ்பூன் பட்டர். இதுதான் வந்து இதனோட மெஷர்மெண்ட்டு. 2 முட்டை, இதுதான் இதனோட மெஷர்மெண்ட்டு. இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான டீ டைம் கேக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இது நைஃப் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே சூப்பர் சாஃப்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்பாஞ்சியான கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே மெஷர்மெண்ட்டோட கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.